السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتضل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நோயற்றவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் என்றென்றும் கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நோய் நொடிகளை விட்டும் தூராக்கி தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் 83% வரைக்கும் வாக்குகள் பதிவாகப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் இன்று அறிந்திருப்போம். எல்லாரும் ஜனநாயக கடமையை சரியான முறையில் செய்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த செய்திகளின் வாயிலாக பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை. நிறைய பேர் எனக்கு அவர்களுடைய ஓட் ஐடியை காட்டிட்டு எனக்கு உண்டான சிலிப்பை கொடுங்கன்னு கேட்கும்போது நோ நெட்வொர்க் ஃபவுண்டு அல்லது அவங்களுக்கு உண்டான அந்த இதே கம்ப்யூட்டரில் ஏற்றப்படலைங்கிற அந்த பூத் சிலிப்பு இல்லைங்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் நாம் அவேர்னஸ் பண்ணியும் கடைசி நேரங்களில் இத்தனை நபர்களுக்கு ஓட்டு இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு ஓட்டுனுடைய விஷயத்துல இருந்து நீக்கப்பட்டவர்கள் என்பதாக இறந்து போனவங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கணக்கு வச்சு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டதாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கணக்குகளில் கூட ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ 100 பேர் இருந்து 100 பேர்ல 70% வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு அப்படின்னா 70 பேர் போட்டிருக்கான்னு நம்ம விளங்கிக்கிடலாம். அப்படித்தானே? 100 பேர்ல ஆல்ரெடி 10 பேர் என்ன செஞ்சாச்சு, குறைச்சாச்சு. இப்போ இருக்கிற 90 பேர் தான். 90 பேர்ல 70%, அந்த 70 பேரை கணக்கு வச்சோன்னு சொன்னா என்ன செஞ்சிரு 83% கிட்ட வந்துடும் நம்மளுக்கு கணக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே போட்ட நபர்கள் தான் ஓட்டு போட்டிருக்கோங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த ஓட்டு லிஸ்ட்ல இருந்து கழிக்கப்பட்ட நபர்களை நாம என்ன செஞ்சிட்டோம், கவனிக்காம விட்டுட்டோம். அது இறந்தவர்கள் மட்டுமே அவ்வளவு பேர் அல்ல அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த வாக்குப்பதிவினுடைய நாளில் நாம் தெரிந்து கொண்டோம். அவன் எப்படி நம்மளுக்கு மாயை காட்டினான்னு சொன்னா, இறந்து போனவர்களுடைய லிஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி பேருங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு போயிட்டான். அவன் சட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டான். அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு மீம்களுடைய பட்டியல்கள் எதுவும் நீக்கப்படலை. எல்லா இடங்களிலும் அவேர்னஸாக நாம அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்ததுல இருந்து எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு எல்லோருக்கும் ஓட்டுகள் 99% முஸ்லிம்களுக்கு ஓட்டுகள் இருக்குன்னே சொல்லலாம். ஆனா ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்னா அது கவனிக்கணும்.
முஸ்லீம்கள்ல 99% பேருக்கு ஓட்டு இருந்திருக்குன்னு சொன்னாலும் ஓட்டு போட்டவர்கள் கணக்கு வச்சா ஒரு 70% பேர் தான் போட்டிருப்பான். அதுலயும் நமக்கு என்ன 30% பேர் என்ன செய்யல, ஓட்டு போடலைங்கிறது யதார்த்தமான உண்மை, யாரும் மறுப்பதற்கு இல்லை. நம்ம 9வது தெரு 10வது தெரு கிரேட் அபார்ட்மெண்ட் இந்த பாகம் 66ல மட்டுமே ஓட்டு போடாதவர்களுடைய லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல உண்டான மீன்களுடைய லிஸ்டே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. கண்ணியத்திற்கு நிறைய பேர் ஓட்டு போட வரல. சிலர்கள் உடல் முடியாத காரணம் அது வேற, நடக்கவே முடியலைங்கிற சூழல்ல இருந்தவங்களை நம்ம அறிவோம், தெரியும். இருந்தும் எல்லா விதமான சூழல்கள் இருந்தும் இந்த காலத்துல அது என்ன வாக்கு, தபால் மூலம் வாக்கு செலுத்துதல்ங்கிற இதெல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்தா கூட அதற்குண்டான ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? ஒவ்வொருத்தவங்க இந்த ஓட்டு கிடைக்கலையேன்னு யாருக்கு இதனுடைய அர்த்தத்தை அருமை புரியும்னு சொன்னா, ஓட்டுல சிலிப்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு அந்த ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் இல்லைன்னு சண்டை போறான், அவனுக்கு கேட்டா தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கார்டை நம்ம என்ன செய்யறோம், தூசி தட்டி பாக்குறோம். ஆனால் அதை எப்பொழுதுமே நம்ம கார்டு கரண்ட்ல இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும். ECI net அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை என்ன செய்யணும், நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ஆதார் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதை பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்மளுடைய மொபைல் நம்பரோட அதை லாகின் பண்ணி வைக்கணும். இந்த ஆப்புகளை எல்லாம் அப்படி லாகின் பண்ணி நம்மளுடைய ஆதார் ஐடி நம்ம கையில எடுத்துட்டு போகலனாலும் இந்த மொபைல்ல இருக்கிற அந்த ஐடியா அந்த நம்பர்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், OTP போட்டு உடனே நம்ம அந்த ஆதாரை என்ன செஞ்சுக்கிட முடியும். உடனே பக்கத்துல இருக்கிற நெட் சென்டரோ இதுலயோ இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரிஜினல் காப்பி நம்ம எடுக்க முடியும். ஆதார்ங்கிற ஆப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ECI அப்படிங்கக்கூடிய அந்த நெட்டுங்கிற இந்த அப்ளிகேஷனையும் நம்ம மொபைல்ல வச்சு லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யாருடைய தயவும் வேண்டாம். அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளுடைய கார்டு ரூஹோட இருக்கா, செத்து போச்சா உசுரோட இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நம்மளுடைய கார்டை யாரும் என்ன செஞ்சிடும், நம்ம ஒரு தடவை லாகின் பண்ணி நம்ம நம்பரோட இணைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஆதார் கார்டோடு நம்மளுடைய மொபைல் நம்பர் இணைக்கிறோம் இல்லையா, இதே மாதிரி நம்மளுடைய ஓட்டர் ஐடியோடு நம்மளுடைய மொபைல் நம்பரை இணைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பப்போ நாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன, அவங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இத்தனை முறை இந்த நம்பர்ல இருந்து இந்த விஷயத்தை செக் பண்ணி இருக்கிறாங்கிறத கூட அரசாங்கம் பார்க்கும் அளவிற்கு உண்டான எல்லா விஷயங்களும் தெளிவாக இருக்குது. அப்ப இது உயிரோட தான் இருக்கிறாங்க இந்த ஆளு, இவங்க அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அரசாங்கம் என்ன செய்யும், சரியாக கவனிக்கும். நம்மளுடைய ஐடியை நீக்காமல் இருப்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை 5 வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வேலைக்கு ஆகாதுங்கிறத நேற்றைய ஓட்டு போடக்கூடிய நாளையில் எத்தனை நபர்களுக்கு பூத் சிலிப்பு இல்ல, அவங்களுடைய ரெக்கார்டு அரசாங்கத்திட்ட இல்லைங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வரக்கூடிய காலங்களில் எல்லோருடைய வாக்குகளையும் நாம் சரியான முறையில் அரசாங்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களை, ஓட்டு போடுற வரைக்கும் தான் நான் அந்த கட்சி நான் இந்த கட்சி அப்படின்னு நாம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். முஸ்லிம்கள்ல மட்டும்தான் எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியிலையும் முஸ்லிம்களுடைய ஒரு டீம் என்ன செய்யறான், இருந்துகிட்டு இருக்கிறான். இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்சி எதுவுமே செய்யல, இஸ்லாமியர்களுக்காக வாய் திறந்து பேசக்கூட இல்லை, அவங்க கட்சியிலையும் நம்ம மொபைல்ல தான் போய் நிக்கான், கொடி பிடிச்சிட்டு நிக்கான். நேற்று பார்த்தோன்னு சொன்னா பூத் சிலிப்பு எடுத்து கொடுக்கக்கூடிய பணிகள்ல அது போன்ற சில புதிய கட்சிகளுக்காக நம்ம பிள்ளைங்க புர்கா போட்டு என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்கிறத பார்க்கக்கூடிய சூழல்கள்ல ரொம்ப மனசு வருத்தத்தை ஏற்படுத்தியதுங்கிறத இன்றைய காலை முதலேயே நம்ம தமிழகம் முழுவதும் பெரிய ஹஜ்ரத்மார்கள் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலங்களில் இது போன்று இல்லாமல் நல்ல இன்னும் ஒரு விழிப்புணர்வு அடைந்த சமூகமாக அல்லாஹ் நம்மளுடைய சமூகத்தை கபூல் செய்வானாக. ஆமீன். ஓட்டு போடுற வரைக்கும் தான் நாம எல்லாம் அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இப்படின்னு எல்லா கட்சியிலையும் இருந்தோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்ப வேற வழியே கிடையாது, எல்லாம் நல்லாட்சியை கொண்டு தான் எல்லாரும் கேட்போம். அப்படித்தானே? ஏன் நான் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறேனோ அவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் நல்லாட்சி செய்யணும் தான் எல்லாரும் நினைப்போம். அப்படித்தானே? அப்ப யாரு வந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு, நல்லாட்சி தேவை இருக்கு. அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு மத்தியில முதாக்கரா செய்வதற்காக வேண்டி இன்றைய ஜும்மாவை நாம இன்ஷா அல்லாஹ் கழிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது கலீஃபான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது 4 கலீஃபா தான். அப்படித்தானே?
ஒன்னு அபூபக்கர் நாயகம், ரெண்டாவது உமர் நாயகம், மூணாவது உஸ்மான் நாயகம், நாலாவது அலி நாயகம். இந்த 4 பேர் கலீஃபா தான் நமக்கு தெரியும். வரலாற்றுல 5வது ஒரு கலீஃபா இருக்கிறாங்க. இவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பதாக சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளைய கல்யாணம் பண்ணவங்க என்பதாகவும் நமக்கு வரலாறு, ஒரு பேரர் என்பதாகவும் நமக்கு என்ன செய்யப்படும், வரலாறுகளில் சொல்லப்படும். உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவங்க பேரே பாருங்க, அதுலயும் உமர் வருது. அந்த பேருக்கு என்னமோ தெரியல, அந்த பேர் உள்ள பிள்ளைங்கள்லாம் எல்லா இடத்துலயுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஒரு கம்பீரமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பேர் உள்ளவங்க அப்படியே இருந்திருக்கிறாங்கிறதையும் நம்ம வரலாறுகள் சொல்லித்தரும். சரி, அந்த அடிப்படையில இவர்களுடைய ஆட்சியில இவங்க தனிமையில இருந்து அல்லாட்ட இப்படியே அழுகுவாங்களாம். அவர்களை பற்றி உண்டான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது 4 பக்கத்திலும் இருக்கக்கூடிய மக்கள்ல யார் யாரு இயலாதவங்க, யார் யார் பலகீனமானவங்க, யார் யார் நோம்பாளிகள், யார் யார் வருமானத்தை ஈட்ட முடியாத லெவல்ல இருக்கிறவங்க, இப்படிங்கிற இவங்களையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடியவர்களாக அழுது துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். அவங்ககிட்ட காரணம் கேட்டுச்சான், ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களா, நாளைக்கு இவங்களுக்கு சாதகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கியாமத் நாளையில நிற்பாங்க. நான் ஆட்சியாளன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆப்போசிட்ல நபி நின்னாங்கன்னா நான் என்னத்துக்கு ஆகுவேங்கிற அந்த எண்ணத்தை நினைத்து நான் அழுகிறேன் அப்படிங்கிற செய்தியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட கண்ணியமான ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன டெமோ தான் கண்ணியத்திற்குரியவர்களை. நாம் இன்னைக்கு இன்ன கட்சிக்காக ஓட்டு போடுங்க, இன்ன கட்சிக்காக ஓட்டு போடுங்க நாம கேட்கிறோம் இல்லையா? நாளைக்கு இவர்கள் மூலம் ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு பொறுப்பு ஓட்டு கேட்ட நம்மளும் தான். உண்மைதானே? அதை மறுப்பதற்கு இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தண்டனை அல்லாஹ் தருவதாக இருந்தால் அந்த தண்டனையோட முக்கியமான பொறுப்புல நம்மளும் இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை தரணும் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித அலைனா, பிரபல்யமாக எல்லா பள்ளிகளையும் கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்று, இறைவா எங்களின் மீது நீ சாட்டி விடாதே, எங்களின் மீது நீ பொறுப்பாளிகளாக ஆக்கி விடாதே. யார? மல்லா யகாஃபுக வலா யர்ஹம்னா, அதாவது எங்களின் மீது இரக்கமற்றவர்களையும் உன்னை பயப்படாதவர்களையும் எங்களின் மீது நீ அதிகாரிகளாக சாட்டி விடாதேன்னு கேட்கப்பட்ட துஆக்கள் எல்லாம் பிரபல்யமான துஆக்கள். அந்த மாதிரி துஆக்களை நாம இனி கேட்டுத்தான் ஆகணும். இனி எப்போ ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட் வரைக்குமாவது என்ன செய்யணும், அது போன்ற துஆக்களை கேட்கணும். யா அல்லாஹ் எங்களின் மீது இரக்கமற்றவர்களான உன் மீது பயம் இல்லாதவர்களை எங்களின் மீது ஆட்சியாளர்களாக ஆக்கி விடாதே அப்படிங்கக்கூடிய துஆவை கேட்கலாமா? அல்லாஹ் மர்ஹம்னா லா துஸல்லித அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா அப்படிங்கிற இந்த துஆக்கள் நாம அதிகமாக கேட்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு புகாரி இமாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா, அடுக்கடுக்காக வரக்கூடிய சோதனைகளை விட்டு ரப்பே உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி துஆ செய்யணுமா? கெட்ட ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வரும் அப்படிங்கிறத நாம கண்கூடாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறோம். நடுவண் அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா புல்டோசரோட போய் நிக்கிறாங்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அங்க இடிக்கப்படக்கூடிய வீடுகளினுடைய அந்த வீட்டு உரிமையாளர்கள், அந்த மக்கள் அடிக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பார்த்து நாம் கெட்டி இருக்கிற வீடு ஓலத்தகடாதான் இருக்கு. அது இடிக்கப்படும் பொழுது கூட அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு அழுகக்கூடிய அந்த உரிமையாளர்களை நாம் பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய மனதையும் கசங்க வைக்கிறதா அப்படிங்கிறத நாம கவனித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட கொடுங்கோலான ஆட்சிகள், அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குங்கிறத நாம கண்கூடாக பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்யணும், அடுக்கடுக்காக வரக்கூடிய சோதனைகளை விட்டு இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். புரியுதுங்களா? கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வதருக்கு ஷகா, அந்த சோதனைகள்லயே அதிகமான துன்பங்கள், இந்த தருக்கு ஷகாங்கிற அந்த வார்த்தையை பத்தி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்கன்னா, சோதனை நம்ம மேல கொட்டுறது அப்படின்னு அர்த்தமா. எப்படி தண்ணியை கொட்டுறதுன்னு சொல்றோம் பாருங்க, நாம் தண்ணியை குளிக்கும் போது எப்படி நம்மளுடைய உடம்புல தண்ணீரை ஊற்றுவோமோ அது போன்ற சோதனைகள் ஊற்றப்படுவது, இதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பல் தேடுகிறேன் ரப்பே அப்படின்னு துஆ செய்யணுமா.
சோதனைகள் நம்மின் மீது கொட்டப்படுவதை விட்டும் நாம் துஆ அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. வசூயில் கபா, கெட்ட முடிவுகளை விட்டும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய இந்த வாழ்க்கை, இந்த நாங்கள் இப்போ நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பெரும்பகுதியை நம்ம என்ன செய்யறோம், டாக்ஸா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஒரு 1 லட்சம் ரூபா நம்ம இப்ப சேலரி வாங்குறோம், அல்ல 1 லட்சம் ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ல போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி என்ன செஞ்சிடறான், பிடிச்சிட்டு தான் தர்றான். உதாரணத்துக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுங்க படிச்சவங்க இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். 18,000 ரூபா, ரைட். 18% கணக்கு வச்சா 18,000 ரூபா வச்சுக்கிடலாம், சரியா? இப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாம் நம்ம இஷ்டப்படி தானே செலவு பண்ணணும், அப்படித்தானே? ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய காசுல நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்குன்னு தனியா ஒரு ஜிஎஸ்டி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு பைக் வாங்குறோம்னு வச்சுக்கிடுவோம். அந்த பைக்குன்னு சொல்லி உண்டான அந்த பைக்கோட மதிப்பு கிட்டத்தட்ட 60,000 ரூபா அல்லது 70,000 ரூபான்னு இருந்தா அதுக்கு போடக்கூடிய ஜிஎஸ்டியே தனியா ஒரு அதே போன்ற ஒரு அமௌண்ட் போடுறான். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறான். அப்ப நாம சம்பாதித்த சம்பாத்தியத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டிடுறோம், புரியுதுங்களா? நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் நாம என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது வியாபாரத்திற்கு அந்த பொருளை வாங்கினாலும் சரி, அல்லது நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கினாலும் சரி, எல்லா பொருளுக்கும் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தனித்தனியாகவும் கட்டுறோம், நாம சம்பாதித்த சம்பாத்தியத்துக்கும் கட்டுறோம். அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை, கண்ணியத்திற்கு. இதெல்லாம் நாட்டினுடைய நடப்பு, இதெல்லாம் நமக்கு கத்துக்கிடணும், தெரிந்து கொள்ளணும். ஆனா எந்த விஷயத்தையும் நாங்க எதையும் தெரிஞ்சுக்கிட மாட்டோம், எல்லாத்தையும் மொபைலை பார்த்தே நாங்க கத்துக்கிடுவோங்கிற பெயர்ல தான் இன்றைய காலத்தினுடைய வாலிபர்கள். நேத்து ஓட்டு இல்லாம எத்தனை பேர் போனாங்கிறத பூத்துல உட்கார்ந்து பார்த்தவர்கள் நாம்ங்கிறதுனால சொல்றோம். எல்லா விஷயத்திலையும் நாங்க தான் பெஸ்ட்னு நினைச்சுக்கிட கூடாது. தெரியாத கல்விகளும் நிறைய இருக்கிறது, அதனையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம், இது போன்ற விஷயங்களை நாம் ஞாபகம் காட்டுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படி துஆ செய்யணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி தர்றாங்க. அதாவது வசூயில் கலா, எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கணுங்கிறத அல்லாஹ்ட்ட கேட்கணும். கெட்ட முடிவாக இருப்பதை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி 4வது அதே துஆல வஷமாத்தத்தில் அஅதா, விரோதிகளினுடைய ஏளனத்திற்கும் நீங்களை ஆளாக்கி விடாதே. விரோதிகளினுடைய ஏளனம் செய்வதை விட்டும், விரோதிகள் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பதை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி நண்பர்களாக இருந்தாலும் விரோதிங்கிற அடிப்படையில வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டிடுவாங்க மக்கள். அது மாதிரி வரும்பொழுது அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஏளனத்தையும் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்கிற இந்த துஆக்களை நாம செய்யணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல நல்ல ஆட்சியாளர்கள் வரணும்னு சொல்லி நாமெல்லாம் துஆ செய்யலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஹதீஸ். இதுவரைக்கும் நாம ஆட்சியாளர்களை பத்தி தானே பார்த்தோம், நல்ல ஆட்சியாளர்கள் வேணும்னு தானே கேட்கிறோம். ஆனா இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லி தர்றாங்க. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யகூல், அல்லாஹ்வே சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஹதீஸே குத்ஸி அப்படிங்கக்கூடிய ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா, அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, என்னைய தவிர வேற ரப்பு உலகத்துல அல்லாஹ்ங்கிற வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் சொல்லிட்டு, மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி குலூபுல் முல்கி, அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பியதி, என் கையில வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் யார் கையில இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், என் கையில நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களை, அது நீளமானது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் என்ன சொல்ல வர்றானா, நீங்களா நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்களை நாம் நல்லவர்களாக ஆக்கி வைப்போம்னு சொல்றோம்.
ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை என் கையில வச்சிருக்கிறேன். பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் நல்லவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் குதுசி கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப நாம எப்படி இருக்கிறோம், அதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்மளுடைய ஆட்சியாளர்களும் இருப்பார்கள்ங்கிறத நாம கவனத்தில் எடுத்துக்கிடணும். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நாம் ஏமாற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்களும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பணம் கேட்கத்தான் செய்வான். என்ன செய்வான்? இல்ல ஓட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படி இருந்தா இப்படி இருந்தா எங்கிட்ட இதுக்கு பணம் கேட்கிறோம் அதுக்கு பணம், நம்ம எல்லா விஷயத்துக்கும் அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது போன்ற ஆட்சியாளர்கள் தான் இருப்பார்கள், அமைவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தருவானாக. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரஜைகளாகிய பொதுமக்களாகிய நாம் நல்லவர்களாக இருப்பதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உண்டான ஒரு கொசுறு செய்தி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் தொழுகை விஷயமா பார்க்கிறோம் இல்லையா, அதுல உண்டான ஒரு கொசுறு செய்தி. 2 விஷயத்துல ரொம்ப நிதானமாக இருக்கணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுத்த தொழுகையில உண்டான 2 விஷயம். சரிங்களா? ஒண்ணு, ருக்கு செஞ்சுட்டு எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த எழுந்து நிற்கக்கூடிய அந்த நிலை நம்ம 3 தஸ்பீஹ் அளவுக்காவது நிக்கணும். 3 சுபஹானல்லாஹ் சொல்ற அளவுக்கு, அல்லது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு இந்த 3 தஸ்பீஹ் சொல்றோம் பாருங்க. இந்த 3 தஸ்பீஹ் சொல்ற நேரம் அளவுக்காவது நம்மளுடைய குறுக்க நேராக்கி நிக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம். நேரா அதான் நம்மளுடைய குறுக்கு நேராக இருக்க முன்னாடியே திரும்ப என்ன செஞ்சிடறோம், சஜிதா தனித்தனியாக ஒவ்வொரு மனிதர்கள் தொழுவக்கூடிய சூழல்களை நம்ம பார்க்கறதுனால நம்ம அதை இங்க ஞாபகப்படுத்துகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, சில நேரம் அவசரத்துல கூட நாம தொழுவதாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து நாம் தொழுதோம் அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய தொழுகையில ஒரு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கறது கவனத்துல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, 2 சஜிதாவுக்கு நடுவுல உட்கார்றோம் பாத்தீங்களா, அந்த இருப்புக்கு பெயர் சிறு இருப்பு. எப்படி ருக்குக்கு அப்புறம் எழுந்து நிற்கிறோம் பாருங்க, சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான், அதற்கு பெயர் சிறு நிலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2 சஜிதாக்கு நடுவில் உட்கார்றோம் பாருங்க, அதற்கு பெயர் சிறு இருப்பு, சிறு அமர்வுன்னு அர்த்தம். இதுலயும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2 தஸ்பீஹ் அளவாவது உட்காரணுமா. ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை சொல்ற அளவுக்காவது குறைந்தபட்சம் உட்கார்ந்து இருக்கணும். ஆனா டக்கு டக்குன்னு நாம என்ன செஞ்சிடறோம், அடுத்த சஜிதாக்கு போயிடுறோம். அப்ப இந்த 2 விஷயத்தை நாம கவனத்துல எடுத்துக்கிடலாமா. ருக்குக்கு அப்புறம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்சம் 3 தஸ்பீஹ் அளவாவது நாம நிக்கணும். அதே மாதிரி ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லின்னு சொல்ற இந்த துஆவை 2 தடவை சொல்ற அளவுக்காவது 2 சஜிதாக்கு நடுவுல நாம அமர்ந்துக்கிடலாமா. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாஹ் அவர்கள்